முக்கிய செய்தி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர விழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்திருக்கின்றனர். அமைச்சர்கள் கீர்த்தனா, ராஜேஸ்வரி ஆகியோரும் சுவாமி தரிசனம் செய்வதற்காக அங்கு வருகை தந்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தின் முத்திரை சின்னமாகவும் வைணவ தலங்களில் மிக முக்கியமானதாகவும் கருதப்படக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இந்த ஆண்டாள் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்புற தேர் திருவிழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இதற்காக இந்த ஆண்டு கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து சைன சேவை மற்றும் 5 கருட சேவை, பூம்பல்லாக்கு உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் ஆண்டாள் தாயார் என்பது அவதரித்தார். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவிற்காக விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது விடுமுறை என்பது அளிக்கப்பட்டு இன்று விழாவின் முக்கிய நாளாக இன்று தேர் திருவிழா என்பது நடைபெற்று வருகிறது. இந்த தேர் திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் லட்சக்கணக்கானோர் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட காவல்துறை மற்றும் தென் மண்டல காவல்துறை தலைவர் சார்பாக சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேரை வடம் பிடித்து சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மற்றும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா உள்ளிட்ட அதிகாரிகள் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தேரானது 4 ரதவீதிகளும் வலம் வந்து நிலையம் வந்து சென்றடையும். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டும் சீருடை இல்லாத காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து விழாவில் கூட்டம் அதிகம் காணப்படுகிற காரணத்தால் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.